அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டோட ராசி பலன், அதில் ரிஷபராசி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். நம்ம ஒரு பதிவிலையும் 2025ஆம் ஆண்டோட ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இதற்கு முந்தைய பதிவில் மேஷராசிக்கு எப்படி இருக்குன்றது சொல்லியிருப்பேன். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் அதை பார்க்கலாம். அடுத்தது இந்த பதிவில் பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு ரிஷபராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். ஒரு சில முக்கியமான பரிகாரங்கள் இந்த பதிவில் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் உண்மையாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இயர் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இவங்க கடினமான உழைப்பாளிகள்னு சொல்லலாம். உழைப்பை முன்னிறுத்தி எதையும் செய்யக்கூடியவர்கள், உழைப்பால் உயரக்கூடியவர்கள்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் தான் இவங்களுடைய ராசியில் உச்சமகரன்றதுனால இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்த உணவுகள் மீது பிரியம் ஜாஸ்தியாக இருக்கும். டீ, காஃபி, வெஜிடபிள்ஸ் அது மீது ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். அதையே விரும்பி சாப்பிடக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். மற்றும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு சந்திரன் தான் அதில் உச்சமாக இருக்கிறன்றதுனால இவங்களுக்கு எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். அந்த கற்பனை சக்தின்றது ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று, அதுவே ஒரு பலத்துக்கு கொடுக்கக்கூடியது. ஒரு கரெக்டான ஒழுங்குமுறையில் கொண்டு போகும்பொழுது, அதாவது என்னென்னா ஒரு தெய்வ நம்பிக்கை மீது கொண்டு போகும்போது அது அந்த கற்பனா சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி இவங்க கவிஞர்களாகவோ ஓவியர்களாகவோ இல்லை ஏதாவது ஒரு கலையில் ஈடுபட்டு அதில் பிரசித்தி பெறக்கூடிய அமைப்பு உள்ளது. அது கொஞ்சம் குறையும் பொழுது ஏதாவது ஒரு எண்ண ஓட்டம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ரெண்டு விதமான பலன்களுக்கு இவங்களுக்கு உண்டு. ஸோ அதுதான் இந்த ரிஷபராசியோட பொது குணாதிசயங்கள்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு ரிஷபராசிக்கு அடுத்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு இவருடைய ராசியிலேருந்து விலகிறார். அது ஒரு நன்மை. ஏன் அப்படின்னா குருன்றவர் தான் அஷ்டமாதிபதி, ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதி அவர் தான். அப்படின்றப்போ விலகிறதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான். பொதுவாக ஜென்மகுருன்றது வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜென்மகுருவில் பாடாப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்மகுரு 2ஆம் இடத்துக்கு போகிறதுன்றது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ 2ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால அவர் 6, 8, 10 3 இடங்களை பார்க்குறான்றதுனால ரிஷபராசிக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நல்லாவே இருக்கும். 6ல் பார்க்கறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட், சேலரி இன்க்ரிமெண்ட், இல்லை ஒரு நல்ல இடத்துல ப்ரொமோஷன், இல்லை நல்ல கம்பெனி மாறுதல் போன்ற விஷயங்கள்லாம் அருமையாக இருக்கும். ஸோ சுயதொழிலில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனியும் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளார். இது வரைக்கும் 10ல் இருக்கார். 9ஆம் அதிபதி 10ல் இருப்பது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அது 9, 10 சேர்க்கைன்றது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இது வரைக்கும் இருந்திருக்கு. அடுத்த வருடம் மார்ச் வரைக்குமே இருக்குது. ஏப்ரல்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம மார்ச் வரைக்குமே அந்த யோகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பெயர்ச்சியும் 11ஆம் இடத்துக்கு போகிறதும் நல்லது. அது ஒரு உபய ஸ்தானத்தில் முக்கியமான ஸ்தானம் 11ஆம் இடம்ன்றது. அந்த இடத்துல சனி பெயர்ச்சி ஆகுதும் ஒரு நல்ல அமைப்பு தான், மிக நல்ல அமைப்பு. அது இல்லாமல் இந்த ராகு கேதுகள் 11ல் தான் இருக்காங்க. அவங்களும் அது பெயர்ச்சியாகி 10ல் வர போகிறாங்க. அதுவும் ஒரு நல்ல சேர்க்கை தான். 11ல் இருக்குன்றது ஒரு அசுப கிரகம் 11ல் இருப்பதுன்ற ஒரு நல்ல விஷயம் ரிஷபராசிக்கு. அதனால் எல்லா விதத்திலையும் ஒரு நன்மை தரக்கூடிய வருடமாக அடுத்த வருடம் உள்ளதுன்றதுனால ஒரு சிறப்பான காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கல்வி குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்லாவே இருக்கும். 2ல் குரு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. மொத்தம் மிடில் ஏஜ், அதாவது ஒரு 10th 12th ப்ளஸ் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம் கருத்தூன்றி படிக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் ஆர்வத்தை அதிகரித்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஹையர் டிகிரி படிக்க போகிறீங்கன்னா, PhD பண்ணுற போகிறீங்க அப்படின்னா பிற்பகுதி நல்லாவே இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தோன்னா இவங்களுக்கு குருபலன் அடுத்த வருடம் ஒரு 6 மாதம் வரைக்கும் குருபலன் நல்லாவே இருக்குது. ஸோ திருமணத்துக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த ரிஷபராசியோட முக்கியமான பலன்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள். ஸோ என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம், அது சார்ந்த விஷயங்கள் சொல்லலாம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான பதிவு இது. பரிகாரங்கள்ன்றது நிறைய 3 விதமாக இருக்குது. வழிபாட்டு பரிகாரங்கள் மற்றும் மாந்திரிக பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரம் 3 இருக்கு. ஸோ நம்ம சொல்ல போகிறது எல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய சிம்பிளான பரிகாரங்கள் தான். ஸோ தாந்திரிகம் மாந்திரிகன்ற விஷயத்தில் நம்ம போக வேண்டியதில்லை. ஸோ சிறந்த வழிபாடு மூலயமாக நமக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும்.
ஸோ என்னென்ன வழிபாடு பண்ணலாம், அது முக்கியமாக ரிஷபராசிக்கு இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி, ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம்னு இந்த 3 நட்சத்திரத்தை பயன்படுத்தி எப்படி நான் பரிகாரம்லாம் செய்யலாம் அப்படின்றத, எந்த வழிபாடு செய்யலான்றது சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம்ன்றது மேஷ ராசியில் பாதியும் ரிஷபத்தில் பாதியும் இருக்கும். மேஷன்றது செவ்வாயோட ஆட்சி வீடு, ரிஷபன்றது சுக்கிரனோட ஆட்சி வீடு. ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய பாலமாக இது இருக்குது. ஸோ இதுக்கு கடன் அப்படின்னா என்னென்னா, இந்த கடன் தொல்லையிலிருந்து நிற்கக்கூடிய அமைப்பு அந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது. ஸோ ரொம்ப நாள் நீண்ட கால கடலில் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நட்சத்திர அன்னைக்கு விரதம் இருந்து முருகர் வழிபாடு செய்வதுன்றது ஒரு மிக சிறந்த அமைப்பாக இருக்கும். ஸோ இது கண்டினியூஸாக தொடர்ச்சியாக கிருத்திகை நட்சத்திரம் அன்று விரதம் இருந்து ஒரு 6 மாத காலம் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான கடன்கள் அடைபட்டு விடும், குறைந்து விடும்னு சொல்லலாம். ஸோ முக்கியமாக இந்த ரிஷபராசிக்கு உகந்தது இது. ஏன்னா உங்களுடைய ராசியிலே கிருத்திகை இருக்கிறதுனால கிருத்திகை நட்சத்திரம் இந்த பரிகாரம் செய்யலாம், இந்த வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆண் வீடாகவும் ரிஷபம் பெண் வீடாகவும் கருதப்படுவதால் இது கணவன் மனைவிக்கிடையே உள்ள சண்டைகளை தீர்க்கக்கூடிய நட்சத்திரமாகவும் அது இருக்கும். ஸோ 2 பேருக்கும் ஒரு அந்யோன்யம் ஏற்படணும், கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படலாம் அப்படின்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகர் வழிபாடு தொடர்ச்சியாக விரதம் இருந்து செய்யலாம். ஆண்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அதில் வழிபாடு செய்யணும். பெண்கள் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அன்று நம்ம வழிபாடு செய்தீங்க, தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வந்தீங்க, ஒரு 5 முறையாவது பண்ணீங்கன்னா அப்படின்னாக்கா 2 பேருக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகும்ன்றதை உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் யாருன்னா ரொம்ப நீண்ட காலமாக குழந்தை பிறப்பு இல்லை, நீண்ட காலமாக குழந்தை இல்லைன்றவங்களுக்கும் இதே மாதிரி இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகன் வழிபாடு தொடர்ச்சியாக விரதம் இருந்து செய்யணும். செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது உறுதி. ஏன் இந்த விரதத்தை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, விரதம்ன்றது தான் உங்களுடைய ஆன்ம சக்தியை அதிகரிக்கிறதுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, நம்ம அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பசியோடு இருந்திருக்காங்க நம்மளுடைய பெற்றோர்கள் ஆகட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த அளவுக்கு உணவுலாம் கிடையாது, குறைஞ்சபட்ச உணவாக இருந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 5 குழந்தையாவது இருந்திருக்குது. ஸோ வறுமை அந்த பசி தான் நமக்கு உண்டான ஆன்ம சக்தி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க, ரொம்ப அந்த சாப்பாட்டுக்கே வழியில் இருக்கிறவங்கலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 குழந்தையாவது இருக்குது. அதனால அந்த பசி தான் உங்களுக்குள்ளே இருக்க ஆண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம சக்தி அதிகரிக்கிறது, பெண்களுக்கு பெண்மை சக்தி அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இந்த பசி தான் கொடுக்குது, வறுமை தான் கொடுக்குது, பசி தான் கொடுக்குது. அதனால தான் அதை சார்ந்து விரதம் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லை, என்னுடைய குருஜியான மானசீக குருவான ஜிகே ஐயாவோட பதிவு இது. ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் இந்த விரதத்தோட முக்கியத்துவம், விரதம் ஏன் வந்ததுன்றதுக்கு உண்டான காரணம் இதுதான். ஸோ பசி தான் உங்களுடைய ஆன்ம சக்தி அதிகரிக்கும், எல்லா விதத்திலையும் அதிகரிக்கும். அதுதான் தவத்துக்கும் சிறந்தது. அதனால் பசியோடு இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான், விரதம் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். எல்லாரும் ஒரு இமீடியட்டாக சொல்லிட்டோமேன்றதுக்காக விரதம் இருக்கணுன்றதுக்காக ஒரே நாள் திடீர்னு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருந்து அடுத்த நாள் டயர்டாயிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறத விட படிப்படியாக விரதம் இருக்க கற்றுக்கணும். திடீர்னு எடுத்த உடனே ஒரு நாள் ஃபுல்லாக பட்டினியாக இருக்கக்கூடாது. முதல்ல என்ன பண்ணும், ஒரு வேளை உணவு அருந்தாமல் இருக்க வேண்டும், அப்புறம் 2 வேளை இருந்து பார்க்கணும். இதற்கு முன்னாடி ஒரு ஈவினிங் மேலே சாப்பிட்றத நிறுத்திக்கணும். கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மணிக்கு மேலே நைட்டு சாப்பிடக்கூடாது. அதுமாதிரி உடம்புக்கு கொஞ்சம் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் வராது. திடீர்னு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி, மன தைரியம் இருக்கணும், உடல் தைரியம் இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும் உடம்புல. முதல்ல ஒரு 2 வாரத்துக்கு ஒரு 6 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை மட்டும், எதனா ஒரு வேளை மட்டும் கட் பண்ணி பாருங்கள். மாலை உணவு இல்லை ஈவினிங் நைட் உணவு, முக்கியமாக இரவு நேர உணவுகளை தவிர்ப்பது நலம். முதல்ல நைட்டில் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், அடுத்தது மதியம் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். இதுமாரி கொஞ்ச நாள் பழகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கலாம். அது பெரிய தொந்தரவுகளை கொடுக்காது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். ஸோ அந்த விரதத்தை நீங்கள்
விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக செய்யலாம், தவறில்லை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த வண்டி வாகனம்லாம் எப்போ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வண்டி எப்போ வாங்கலாம், எந்த நட்சத்திரத்தில் வாங்கலாம்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், ரிஷபத்தில் வரக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரன்றது சிறந்தது. ஸோ வண்டி எதனா வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு வாங்குறது ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அபிட்ட நட்சத்திரம், அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து செவ்வாய் தான் அதுக்கு அதிபதின்றப்போ, செவ்வாய் வந்து வண்டி காரகன்றப்போ, ஸோ அது இல்லாமல் ரிஷபத்திலே இருக்கு, சுக்கிரன் அதிபதி தான். சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறதுனால அது சிறப்பான அமைப்பு. இந்த டைமில் வண்டி வாங்க சொல்லும் அது இரட்டிப்பாக ஆக கூட வாய்ப்பு நிறையவே இருக்கு. எந்த அளவுக்குன்றது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனால் இது ஒரு நல்ல நட்சத்திரம், வண்டி வாங்குறதுக்கும் சரி வீடு வாங்குறதுக்கும் சரி ஒரு நல்ல நட்சத்திரமாக இருக்கும். தேவைப்படுவர்கள் அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி வாங்கிக் கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, பரதநாட்டியம், டான்ஸு, சிங்கிங்கு, இவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிருத்திகை நட்சத்திரம் சிறந்தது. அவர்களும் அந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்று விரதம் இருந்து கபாலீஸ்வரர் கோயிலில் வழிபாட்டு நடத்திங்க அப்படின்னா உங்களுடைய கலையை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். அதீத சக்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டு. ஏன் அப்படின்னா சுக்கிரனோட வீட்டில் இருக்காருன்றதுனால உங்களுக்கு உண்டான இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிகள் வந்து ரிஷபம் மிதனம் ரெண்டுமே கலை வீடுன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்குனால மட்டும்தான் கலைகள் அதிக ஈடுபாட்டுடன் கவனம் செலுத்த முடியும். ஒருத்தர் ஏதாவது ஒரு சினி ஃபீல்டில் இருக்காரோ, இல்லை சிங்கிங்கில் இருக்காரோ, இல்லை டான்ஸிங்கில் இருக்காரு, இல்லை பரதநாட்டியம் இருக்காரு, ஆனால் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்கன்னா ரிஷபம் மற்றும் மிதுனம் 2 ராசி சப்போர்ட் இல்லாமல் அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். 2 ராசி தான் மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த 2 ராசியும் சேர்த்து தான் திருமால் யோகம்னு சொல்லுறாங்க. பெருமாள் யோகம்னு சொல்லுவாங்க. பெருமாளோட சக்தி இங்கே தான் இருக்குன்றதுனால பெருமாள் யோகம்னு சொல்கிறாங்க. ஸோ கலைத்துறையில் இருக்கணுமாவே நீங்கள் ரிஷபம் மற்றும் மிதுனம் சார்ந்த அமைப்புகளில் தான் இருப்பீங்கன்றது உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நீங்கள் ஒரு மியூசிக்கில் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு முறை அதுவும் விரதம் இருந்து போகிறதுன்ற சிறப்பு. அப்படின்னா ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் கபாலீஸ்வரர் கோயிலில், முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரம் அன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாரும் கேட்டிருக்கக்கூடிய சர்ப்பதோஷத்துக்கு என்ன பண்ணலாம், கால் சர்ப்ப தோஷமாகட்டும், ராகு கேது தோஷமாகட்டும், சர்ப்பதோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷத்தை என்ன பரிகாரம் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ சர்வதோஷத்துக்கு என்ன பண்ணணும், அன்னதானன்றது தான் சிறப்பு. அதுவும் அன்னதானன்றத ரோகிணி நட்சத்திரம் அன்று அன்னதானம் செய்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகுதுன்றது உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி அன்னதானத்தை கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துலையோ கோயிலையோ போயிட்டு பணம் கட்டிட்டு வந்துடுறோம். ஸோ அவங்க பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் பண்ணிடுறோம். அதை விட நீங்கள் பணம் கட்டினாலும் கூட நீங்கள் கூட முன் நின்று உங்கள் கைகளில் அன்னத்தை பரிமாறும்போது அதுக்கு தனி சிறப்பு உண்டு. ஸோ நீங்கள் பணம் கட்டினாலும் கூட போய் நின்று உங்கள் கையால் அன்னத்தை பரிமாறுங்க, இருக்கிற எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு 90% 100% பலன்கள் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கோயிலில் போயிட்டு பணத்தை மட்டும் கட்டிட்டு அந்த அன்னத்தை பரிமாறாமல் வந்துட்டீங்கன்னா அது 10% 20% தான் உங்களுக்கு நல்லது கொடுக்கும். அன்னதானம் பண்ணுறீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் அதற்காக ஒதுக்கி கூட இருந்து எல்லா வேலையும் செய்து நீங்கள் முழுமையாக உங்கள் கைகளால் அன்னத்தை வழங்கும் பொழுது அதற்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இது சர்ப்பதோஷத்துக்கு நிவர்த்தியான நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் தாராளமாக அன்னதானம் பண்ணலாம். பொதுவாக அன்னதானம்ன்றது எல்லா நாட்கள்லையுமே எல்லா டேட்லையும் பண்ணலாம். அதிலும் குறிப்பாக சர்ப்பதோஷம் வழங்கணும் அப்படின்னாக்கா ரோகிணி நட்சத்திரம் பண்ணலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் வேறு எதுக்காகவும் சர்ப்பதோஷம் மட்டும் இல்லை, வேறு எதனா பரிகாரம் இருந்தால் கூட அன்னதானம் பண்ணணும் முடிவு பண்ணிங்கன்னா இந்த நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா அதற்கு உண்டான பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கின்றது உறுதியாக சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லலாம். இது எல்லாமே வழிபாட்டு பரிகாரங்கள் தான். நீங்கள் சிம்பிளாக கடைபிடிக்க முடியுது, ரொம்ப செலவு பண்ண வேண்டியதில்லை. அதனால் சிம்பிளான பரிகாரங்கள் தான், தெய்வ வழிபாடுகள் தான். இது தொடர்ச்சியாக பண்ணி வர உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை கண்காணித்து கொண்டே இருங்கள். அடுத்த வீடியோக்களை இன்னும் நிறைய பரிகாரங்கள் அடுத்த ராசிக்கு உண்டான விஷயங்களை சொல்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.